போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினி ஆயில், அதாவது இந்த காஞ்சிபுரத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு செக்கெண்ணெய் சுத்தமான எண்ணெய் அப்படின்னா இவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. ஸோ அவர்கிட்ட நம்ம இந்த எஸ்ஸோட சாப்டர் எப்படி இருந்துச்சு, இந்த ட்ரைனிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலாம். சார், இந்த ட்ரைனிங் எப்படி இருந்தது? வணக்கம், என்னோட நேம் துரைராஜ். நாங்கள் வந்து தேர்ட் ஜென்ரேஷனாக இந்த ஆயில் மரச்செக்கு எண்ணெய் மிமி கோல்டுன்ற பிராண்டில் இங்கே வந்து ரீட்டைலாக அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஃபோர் தேர்ட் ஜென்ரேஷனாக பண்ணுறதுனால சிஸ்டமேட்டிக் கிடையாது. ஸோ சிஸ்டமேட்டிக்கை ஃபாலோ பண்ணுறது, அதை கற்றுக்கிறதுக்கோ ஒரு நம்ம இந்த டைமில் எங்கே போய் தேடவும் முடியாது. ஸோ அப்போது ஒரு கேள்விப்பட்டது தான் எனக்கு இந்த எஸ்ன்ற ஒரு அமைப்பு. இந்த எஸ்ன்ற அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சிஸ்டமேட்டிக்காகவும் ப்ரோக்ராமை சிஸ்டமாக எப்படி பண்ணுறது இதை வந்து அப்படின்றத கற்றுக்கிட்டு இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி எங்களோட எக்ஸ்போர்ட்டிங் வந்து ஒரு கண்ட்ரிக்கு போனதை இப்போ ஒரு 4 or 5 கண்ட்ரிக்கு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இங்கே வந்து ஒன்றுன்னு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்த செஷன்ல இருந்து நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? இங்க வந்து மைண்ட் செட்டப் இப்போ 2 மைண்டு இருக்கும்னு சார் எடுத்திருந்தாரு. அதுல வந்து கண்டிப்பா எல்லாருமே 2 மைண்ட் இருக்கும். ஒரு மீட்டிங்கே நம்ம வந்தோம்னா போலாமா வேணாவா, கிளம்பலாமா வேணாவா, அந்த மாதிரி ஒரு கிளியர் டிசிஷன் எப்படி இருக்கிறது, ஒரு சிங்கிள் மைண்ட் செட்டை எப்படி மாத்துறதுன்றத இன்னைக்கு செக்ஷன்ல அழகா சொல்லியிருந்தாரு. ரொம்ப நம்மளுக்கு கிளாரிட்டியா புரியுற மாதிரியா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஸோ இது வந்து மாறவே மாறாது, அதை நம்ம மறக்கவும் முடியாத அளவுக்கு அவர் செக்ஷன் எடுத்து. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பிசினஸ்ல எந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி நோக்கி போவீங்க இங்க நீங்க கத்துக்கிற விஷயத்தை வச்சு? எங்க கம்பெனிக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ் கிடையாது, எஸ்ஓபிஸ் கிடையாது, சிஸ்டமேட்டிக் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் கிடையாது. இது எல்லாமே நாங்கள் எஸ்ல வந்து கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றா பண்ணி இப்போ எங்களோட ஸ்டாஃபையும் அந்த ரேஞ்சுக்கு அதை வந்து அவங்க ஒபே பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது எம்ப்ளாயருக்கு மட்டும் இல்லை, எம்ப்ளாயிக்கும் சேரும். இது ரெண்டும் நாங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி, லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி நாங்கள் மைக்ரோ ஸ்கேல் கம்பெனியாக இருந்தாலும் அதே சேம் சிஸ்டமேட்டிக்கை இங்கே எஸ்ல வந்து நாங்கள் லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி க்ரோத்திங்க்கு போயிட்டுருக்கோம். பட்ஜெட்டிங்கே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கிட்டு தான் இயர்லி ஒன்ஸ் நாங்கள் எங்களோட பட்ஜெட்டையே ஃபிக்ஸ் பண்ணி எங்களோட கோல் செட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் நாங்கள் 1 crore இந்த இயர் தொட்டிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணணும், அதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணணுன்றதை அழகாக இங்கே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம கட்டுற இந்த சார்ஜஸோ இங்கே கொடுக்குற இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ்லாம் வந்து உண்மையில வந்து பெரிய அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது வேற எந்த ஃபோரம்லையும் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் டு என்டையர் எஸ் மெம்பர்ஸ் அண்ட் டீம்ஸ். தேங்க்யூ நிதி மோகன் சாருக்கும் தேங்க்யூ.